إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள்புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே யார் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள், யாருக்கு அச்சமற்ற நிலை இருக்கின்றது என்பது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றார். அது குறித்த ஒரு தெளிவை தான் இந்த ஜும்மாவுடைய உரையில நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்துல அல்லாஹ் பேசுகின்றான். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிலுலுமின் உலாயிக லஹுல் அம் வஹும் முஹ்ததூன். யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அச்சமற்ற நிலை இருக்கின்றது. உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள், நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சஹாபாக்கள் மத்தியில ஓதி காண்பிக்கின்றார்கள். அதை கேட்ட சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை அது ஏற்படுத்தியது. ஹதீஸ்ல நம்ம பார்க்கணும். பயந்தார்கள். அந்த வசனத்தை கேட்ட உடனேயுமே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பீதி அவர்களுடைய உள்ளத்துல ஏற்பட்டு விட்டதாம். இன்னும் இந்த மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி விட்டானே என்று சொல்லி அவர்கள் அஞ்சியவர்களாக, அஞ்சி நடுங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இது குறித்த விளக்கத்தை கேட்டார்கள் என்ற செய்தியை புகாரி உள்ளிட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கின்றோம். நம்மளும் தான் இந்த வசனத்தை இப்போ உங்களிடத்துல ஓதி காண்பித்தோம். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிலுலுமின் உலாயிக லஹுல் அம் வஹும் முஹ்ததூன். யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றாரோ அவருக்குத்தான் அச்சமற்ற நிலை இருக்கின்றது. அவர்கள்தான் நேரிய வழி பெற்றவர்கள். ஓதணும். யாருக்காவது பயம் வந்துச்சா, என்னடா இது இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டானே என்ற கலக்கம் யாருக்காவது ஏற்பட்டதா? எந்த விதமான ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படல. ஆனால் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடிய நபி தோழர்களுக்கு இது குறித்த ஒரு கலக்கம் ஏற்பட்டது என்றால் ஏன் ஏற்பட்டுச்சு? எதனால இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் விசாரிக்க போனாங்க, விவரம் கேட்க போனாங்க அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கிறவர்களுக்கு தான் அச்சமற்ற நிலை இருக்கிறது. அவர்கள் தான் நேரிய வழிபட்டவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல. அப்ப நாம இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலக்காம யாராவது இருக்கிறோமா? ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணிடுறோம்ல, ஏதேனும் ஒரு தவறுகளை, குற்றங்களை, குறைகளை, பாவங்களை நம்ம பண்ணி விடுகின்றோமா இல்லையா? அப்ப நமக்கு நேரிய வழி இல்லையா? அப்ப நம்மளாம் நேரான வழி கிடையாதா? நம்மளாம் வழிகேட்டுல இருக்கின்றோமா? அப்ப நம்மளுடைய அந்த மறுமை வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்ப நம்ம மறுமையில தோல்வியை தழுவி விடுவோமே, ஆனால் நமக்கு நரகம்ல பரிசா அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த ஒரு பய உணர்வு அவருடைய உள்ளத்தை ஆட்டுவித்தது. அதனால அவர்கள் பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் கேள்வி கேட்க போறாங்க. யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றானே, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிலுலுமின், யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ உலாயிக லஹுல் அம் வஹும் முஹ்ததூன், அவர்களுக்குத்தான் அச்சமற்ற நிலை இருக்கிறது. அவர்கள்தான் நேரிய வழி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எங்கள்ல யாருதான் இறை நம்பிக்கையோட அநியாயத்தை கலக்காம இருக்கிறான்? ஏதேனும் ஒரு தவறு பண்ணிடுறோம்ல யார சொல்லலாம், ஏதேனும் ஒரு தவறுகளை செய்யக்கூடியவர்களா, பாவங்களை செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு எல்லாம் நேரிய வழி இல்லையா?
அப்ப நாங்கள்லாம் அச்சமற்ற வாழ்க்கையை பெறக்கூடியவர்களா, மறுமையில எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதா என்ற அந்த பய உணர்வோடு இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதற்குண்டான விளக்கத்தை சொல்றாங்க. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானதுதான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய லுலும், அநியாயம், அநீதி என்று இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அதுல அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துல இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த லுலும், அநியாயம் என்பது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஷிர்கல் லுலுமுன் அலீம், இணை கற்பித்தல் என்பது மிக பெரும் அநியாயமாகும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அந்த அநியாயத்தை தான் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்பட்டுச்சு. பாருங்க எந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய நிலை இருந்திருக்கின்றது என்பதும் இந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்கின்றோம். அதே நேரத்துல இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடக்கூடாது. இணை கற்பித்தல் என்ற அநியாயத்தை நாம் ஒரு காலத்திலும் கலந்து விடக்கூடாது. அப்படி நாம கலந்து விடுவோமேயானால் நேரிய வழி என்பது நமக்கு கிடையாது, மறுமை வெற்றி கிடையாது. ஏக இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அதுல போய் நாம அநியாயத்தை கலந்து விடுவோமேயானால் முடிஞ்ச நம்மளுடைய மறுமை வாழ்க்கை தோல்வி. மறுமையில நிரந்தர நரகம் தான் நமக்கு பரிசாக கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் இந்த அநியாயம் மாபெரும் அநியாயம், இன்ன ஷிர்க லுலுமுன் அலீம், இணை கற்பித்தல் என்பது மிக பெரும் அநியாயமாகும். அத்தகைய அந்த மிகப்பெரிய அநியாயத்தை, மகத்தான அநியாயத்தை நாம் எந்த நிலையிலும் செய்துவிடக் கூடாது. இந்த உறுதிப்பாடு நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உறுதியாக நாம உறுதி ஏற்க வேண்டிய விஷயம் இது. ஆனால் என்ன நடக்கின்றது யோசனை பண்ணி பாரு. ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் மத்தியில எப்படிப்பட்ட இணை கற்பித்தல் நிகழ்கின்றது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்தை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களால் முஸ்லிம்கள் பெருவாரியானவர்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சாங்களாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இப்ராஹிம் என்ற அந்த 14வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த ஊரை, எந்த ஊரை, மக்கா நகரத்தை நீ அபயம் பெற்ற ஒரு பூமியாக நீ ஆக்கிவிடு. வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய அந்த கொடுமையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து எங்களை காப்பாத்திரு என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு முக்கியமான பிரார்த்தனை இது. இந்த மாதிரியான பிரார்த்தனைய நம்மள எத்தனை பேர் நம்ம இந்த துவாக்களை செஞ்சிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இத்தபஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நேரிய வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று, நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கட்டளை இடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனை நம்ம எத்தனை பேர் செய்திருக்கின்றோம்? இறைவா ரப்பிஜால், இறைவா எங்களை ஆக்கிவிடு. ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை அபயம் பெற்ற பூமியாக நீ ஆக்கிவிடு. மக்கா மாநகரத்தை குறித்து கேட்டாங்க. அந்த ஊரை அல்லாஹ் அபயம் பெற்ற பூமியாக ஆக்கிவிட்டான். அதற்கு அடுத்து கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாம நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கேட்டிருக்கின்றோமா? வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய அந்த கொடூரங்களிலிருந்து, அந்த பாவத்துல இருந்து உங்களை காப்பாத்திரு. நம்ம கேட்காதனுடைய வெளிப்பாடு, இஸ்லாத்துல சிலை வணக்கம் என்பது நிக்க வச்சு வணங்குறது கிடையாது. சிலைகளை கல்ல நிக்க வச்சு வணங்குறது கிடையாது. படுக்க போட்டு வணங்குறது இருக்கா இல்லையா? சமாதி வழிபாடு ஊடுருவி விட்டதா இல்லையா? சர்வசாதாரணமாக சமாதி வணங்கக்கூடிய அந்த செயல்பாடு என்பது சர்வசாதாரணமாக நிகழ்கின்றது. எந்த விதமான உறுத்தலும் கிடையாது. அந்த சமாதிக்கு போய் அதை வழிபடுவதை தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக ஆக்கிவிட்டவர்கள் முஸ்லிம்கள் பெருவாரியானவர்கள் இருக்கின்றார்கள், பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு இந்த சிலை வழிபாடுனா சமாதி வழிபாடு அதிகமாகிவிட்டதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலாக திகழக்கூடிய, மிகப்பெரிய அநியாயமாக திகழக்கூடிய இணை கற்பித்தல் என்ற அந்த செயல்பாட்டை தங்களுடைய ஏக இறை கொள்கை கோட்பாட்டில இருந்து, அந்த கொள்கையில் இருந்து தடம் புரண்டு
சமாதிகளை வணங்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள்? தர்கா இல்லாத ஊர் இருக்கின்றதா? யோசனை பண்ணி பாரு. தர்கா இல்லாத ஒரு ஊரு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது. எங்க போனாலும் அந்த சமாதி வெறி. யாரேனும் இறந்து விட்டால் உடனே அவரை சமாதியாக்கி, சமாதியை கட்டி, தர்காவை கட்டி, அந்த தர்கால போய் நின்று கையேந்தக்கூடிய நிலை இருக்கின்றது, பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தர்கா கட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் உள்ளிட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிட்ட கட்டளை என்ன? வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, எந்த ஒரு கபரையும் என்ன செஞ்சிடாத, தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சமாதியா இருந்தாலும் சரி, அது எழுப்பப்பட்டு கட்டப்பட்டிருக்குமே ஆனால் அதை இடிச்சு தரமட்டமாக்கிரு, தரமட்டமாக்காம உற்றாத சொன்னார்களா இல்லையா? ஆனால் பார்க்கின்றோம், வீட்டுக்கு வீடு தர்கா போட்டோவை மாட்டி வைத்திருக்கின்றார். அந்த தர்கா போட்டோவை மாட்டி வச்சா அந்த பரக்கத்து வந்துருமா? தர்கா போட்டோவின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் தங்களுடைய வீட்டில் நடக்க நம்புறாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு பக்தி ஊட்டப்பட்டிருக்கின்றது, அந்த சமாதி பற்றிய பக்தி எந்த அளவிற்கு ஊட்டப்பட்டிருக்கின்றதுன்னு தெரிகின்றதா? அங்கே நடக்கக்கூடிய மூடத்தனங்கள், அங்கே நடக்கக்கூடிய மார்க்கம் தடுத்த செயல்பாடுகள், அங்கே நடக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கு எதிரான செயல்பாடுகள் எல்லாமே அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது, பார்க்கின்றோம். ஏன்னா தர்கால் நடக்குதுல, தர்கால் நடந்தா எல்லாம் சரியாகிவிடுமா? அந்த தர்காவை இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் என்ன நடக்கின்றது? அந்த தர்கால அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய செயல்பாடுகள் பார்க்கின்றோம். கடலூர் மாவட்டத்துல கிள்ளை என்ற ஊர்ல ஒரு தர்கா, ரஹ்மத்துல்லா அவுலியாண்டு ஒரு தர்காவை கட்டி வைத்திருக்கின்றார்கள். அதுல பிற மதத்தவர்கள் தங்களுடைய சிலைகளை எடுத்துட்டு போய் அந்த தர்கால வைக்கிறாங்க. அதுக்கு அஜர்த்து பாத்தியா வருது. இறைவா, யார் யாரையெல்லாம் வணங்குகின்றார்களோ அவரவர் வணங்கக்கூடிய கடவுள் மூலமாக அவரவருக்கு நீ அருள் புரி. யார்கிட்ட? அல்லாட்டே கேட்கிறாங்க. சிலை வணக்கத்துல இறைவா, இந்த சிலைகளை இவர்கள் வணங்குறாங்க, இந்த சிலைகளை கொண்டு இவருக்கு நீ அருள் புரி. படுவாவைகளா? இஸ்லாத்துலதான் இருக்கின்றீர்களா? இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த அளவிற்கு இறை நம்பிக்கையோட இவர்கள் அந்த அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய ஷிர்க கலந்து விட்டார்கள். பூவாராக பெருமாள் வந்திருக்கிறார், எழுந்திருக்கிறார், அவருக்கு நீ என்ன செய்ய இறைவா, அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடு என்று சொல்லி ஷிர்கு வைக்கிறதுக்கு அல்லாஹ் துஆ செய்யறாங்க. அப்ப இவர்கள் எவ்வளவு பெரிய கொடூரர்கள் சிந்தித்தோமா? அப்ப எந்த அளவிற்கு இந்த தர்கா வெறி ஊறி போயிருக்குன்னு பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த ஏக இறை கோட்பாடு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் நுழைந்து விட்டது. சேர பெருமான் என்ற அந்த மன்னர் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார். 1400 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே கேரளால திருச்சூர்ல பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது. இந்தியாவில பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது, ஜும்மா மசூதி கட்டப்பட்டு விட்டது. அந்த பள்ளிவாசல்ல போய் பார்த்தா கூட அங்கே ஒரு தர்கா கட்டி வைத்திருக்கிறார். படுவாங்க, எவ்வளவு பெரிய குடும்பம் பாத்தீங்களா? ஏக இறை கோட்பாட்டை இந்தியாவுல முழங்கிய முதல் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்லையும் கூட இந்த தர்கா வெறி ஊறி போய் பக்கத்துல அதிலேயே ஒரு தர்காவையும் கட்டி வைத்திருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த ஏக இறை கோட்பாட்டிற்கு களங்கம் விளைவித்திருக்கின்றார்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தர்கா வெறி. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாட்டினா கூட ஒரு சமாதியை கட்டி வச்சு அதை வணங்க வேண்டும் என்ற மைண்ட் செட் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகி விட்டார்கள். இந்த ஏர்வாடி தர்காவுக்கு பக்கத்துல அரக்காசம்மா அவுளியா தர்கா அப்படின்னு சொல்லி ஒரு தர்காவுக்கு போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போனோம். அந்த தர்காவினுடைய இடத்திற்கு அக்குதாரர்களா இருக்கக்கூடிய நபர்கள்ல உள்ள நபரே நம்ம இடத்துல பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு சமாதி இங்க இருந்தது, கடைசியில பார்த்தா திடீர்னு கேரளால இருந்து வந்த ஆட்கள் வெறி பிடிச்சு போய் இன்னொரு ஒரு இடத்துல மணல் குவியலை கட்டி வச்சு விட்டாங்க. சமாதி யாரும் மௌத்தாவும் இல்லை, அடக்கம் பண்ணவும் இல்லை, எந்த விதமான ஒரு சமாதி அந்த இடத்துல கிடையாது. இருக்கிற மண்ணை குவிச்சு ஒரு தர்கா, டெம்பரவரி தர்காவை உருவாக்கி விட்டு போய்விட்டாரு.
இப்ப வர்ற ஆள்கள்லாம் அதுல பத்தி குத்தி அதுல போய் பாத்தியா ஓதி கொண்டிருக்கக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம். அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்துக்கு சேலையை கட்டி விடுகின்றாரு. எல்லாம் பிற மதத்திலிருந்து அப்படியே காப்பி அடிச்சு அதுக்கு சேலையை கட்டி விட்டு, அது இவர் என்ன செய்யறார், நம்ம போகும் பொழுதே நம்மளை கூட்டிட்டு போய் அவர் கையாலே அம்புட்டையும் தூக்கி வீசினார், அத்தை எரிஞ்சார். எரிஞ்சிட்டேன்னா அவர் ஹக்குதாரா இருக்கு, அந்த இடத்திற்கு உரிமையாளர்களில் முக்கியமான நபராக இருக்கிறதுனால இதை இப்பதான் போன மாசம் தான் என்ன இதே மாதிரி ஒரு மண் குவியலை போட்டு தர்கா மாதிரி செட் பண்ணி வைத்திருந்தார்கள். நாங்க ஜேசிபியை கொண்டு எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு போறோம். இப்ப அடுத்து ஒரு மாசம் கழிச்சு வந்தா மறுபடியும் அடுத்து குவிச்சு வச்சிருக்காங்க. அப்போனா உள்ள ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்லாட்டினா கூட ஒரு தர்கா கட்ட வேண்டும் என்ற அளவிற்கு இவர்களுடைய வெறி ஏறி போய்விட்டதுன்னா, அப்ப அந்த அவுலியாக்கு என்ன பேர் வைப்பாரு யோசனை பண்ணி பாரு. உள்ள யாருப்பா இருக்கா, தானே தோன்றிய தான் தோன்றிய அவுலியான்னு சொன்னாலும் சொல்லுவாரு. இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த அளவிற்கு இவர்களுடைய அந்த தர்கா வெறி ஊறி போய் இருக்கின்றது என்றால், அப்ப இணை கற்பித்தலினுடைய விபரீதம் சொல்லப்பட்டதா இவர்களுக்கு? இணை கற்பித்தா எவ்வளவு பெரிய பாவம் என்பது இவர்களுக்கு தெரிந்ததா? இணை வைத்தலினுடைய விபரீதத்தை உணர்ந்ததுனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ இமாம். அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஜ்னுப்னி, இறைவா காப்பாத்திருவ, பனிய அந்நஅபுதல் அஸ்லாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் இந்த சிலை வணக்கத்திலிருந்து என்னை காப்பாத்திரு, எங்களுடைய பிள்ளைகளை காப்பாத்திரு, என்னுடைய சந்ததிகளை காப்பாத்திருன்னு கேட்டார்களே. இணை வைத்தனுடைய விபரீதம் விளங்கியது. இணை வைத்தால் அல்லாஹ் அனைத்து நன்மைகளையும் அழித்து நாசமாக்கி விடுவான், ஒண்ணும் இல்லாம போயிடும். லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக்க, நபியே நீர் இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமா போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! திருமறை குர்ஆனுடைய இந்த வசனம், நான் சொன்ன இந்த 6வது அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி எடுத்து படிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அதுக்கடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூது, சுலைமான், மூசா, ஹாரூன், ஈசா, ஜக்கரியா, அப்படியே அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். கிட்டத்தட்ட 18 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். பட்டியல் போட்டுவிட்டு அவர்களுடைய மின் ஆபாயிஹிம் மின் துர்ரியாத்திஹிம் வ இஹ்வானிஹிம், அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய மூதாதையர்கள், அவருடைய பிள்ளைகள், வழித்தோன்றல்கள், அவருடைய சகோதரர், இவர்கள் அனைவர்களும் நாம என்ன செஞ்சோம், நபித்துவத்தை கொடுத்து நபிமார்களை உருவாக்கினோம், அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தோம். வலவ் அஷ்ரகோ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இவர்கள் இணை கற்பித்தால், யாரு, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், நூஹ், தாவூத், சுலைமான், அய்யூப், மூசா, ஈசா, ஹாரூன், ஜக்கரியா, அல் யஸவு, யாரா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமா போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனா அவர்கள் எல்லாம் இணை கற்பித்தாலும் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் நாசமா போயிருந்தா எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! இந்த எச்சரிக்கைக்கு இஸ்லாமிய சமுதாயம் அஞ்சியதா? முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள் பயந்தார்களா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்தோம்னா நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் நாசமா போயிடும். பக்கத்து ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கி விடுவான். உலாயிக அஸ்ஸாபுன் நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக அல்லாஹ் நரகத்துல கொண்டு போய் தள்ளி விடுவான். அதுல இருந்து நம்ம மீளவே முடியாது. அம்மன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் லல்ல லலாலம் பைதா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அம்மன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய பாவத்தை இட்டு கட்டி விட்டார். இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழிலே இருக்கக்கூடிய பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அவ்வளவு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இணை வைத்ததை பத்தி. இந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன்றான். அவ்வளவு பெரிய மாபாதக செயலை சர்வ சாதாரணமாக அஜர்த்து தலைமையேற்று நின்று அந்த பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகள் புடைசூழ இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை பார்க்கின்றார்கள் என்றால் அப்ப எந்த அளவுக்குங்க? பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு உரியதுதானுங்க. அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா தது மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, அதுல அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் அழைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இன்னும் நடக்கின்றது, பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கின்றார்கள், அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற மாதிரி அட்டாச்சு தர்காக்கள் இருக்கின்றது. மறுக்க முடியுமா?
ஒவ்வொரு சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துல தர்காக்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள். இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டியதுக்கும் பள்ளிவாசலை கொண்டு போய் ரெண்டையும் ஈக்குவல் ஆக்குகின்றார்கள் என்றால் சொர்க்கமும் நரகமும் ஒன்னாயிருமா? அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா லா யஸ்தவூன். யார் இறைவனை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த இறை நம்பிக்கையாளர்களும் எவன் அல்லாவை மறுத்த பாவியாக இருக்கின்றானோ அந்த ஃபாசிக்கை ரெண்டு பேரையும் ஒன்னாக்கிடுவோமா? அல்லாஹ் கேட்கின்றானே, அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன். முஸ்லிம்களையும் அந்த முஜ்ரிமீன்களையும் அந்த குற்றம் புரிந்த குற்றவாளிகளை நாம ஒன்னாக்கிடுவோமா, ரெண்டு பேரை சமமாக்குவோமா என்று அல்லாஹ் கேட்கின்றானே. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இணை கற்பித்தலின் தலங்களையும் பள்ளிவாசலை ஒன்னாக்கக்கூடிய பாவிகளே அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்னா என்னை மட்டும் அழைக்கக்கூடிய பள்ளிவாசலை நான் கட்ட சொன்னா அதன் பக்கத்திலேயே தர்காவையும் கட்டி பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறதா இருந்தா தர்காக்குள்ள போய் தான் பள்ளிவாசலுக்குள்ள நுழைய வேண்டும் என்ற அளவிற்கு கட்டி வச்சீங்களா பாவிகளா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டால் இந்த பாவிகள் என்ன சொல்ல போகின்றார்கள்? யோசனை பண்ணி பாருங்க. படைச்ச ரப்ப தானங்க அழைக்கணும். குல் இன்னமா அது ரப்பி வலா உஷ்ரிகு பிஹி அஹதா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ரப்பத்தான் நான் அழைப்பேன், என்னுடைய ரப்புக்கு யாரையும் நான் இணையாக ஆக்கிவிட மாட்டேன். அல்லாஹ் சொல்ல சொன்னான்ல. அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் அப்படிதான் சொல்ல சொல்றான். நான் என்னுடைய ரப்பத்தான் கூப்பிடுவேன்றான் அல்லாஹ். அப்படி சொல்ல சொல்றான் அல்லாஹ். நீ சொல்லுன்றான். அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வைத்தான் அழைக்க வேண்டும் என்று. அப்ப இவர்கள் எல்லாம் யாரு? அப்ப இந்த செத்த பிணங்களை வணங்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அந்த சமாதி வெறி ஊறி போய் இருக்கின்றது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, இறைவா அந்த சிலை வணக்கத்தில் இருந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து விடு என்ற அந்த பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவம் விளங்குகின்றதா? இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில இணை கற்பித்தல் என்ற அநியாயத்தை நீங்க கலந்துடாதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே, அதனுடைய முக்கியத்துவம் விளங்குதா இல்லையா? இதே கமுதில் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு கம்மாக்கராப்பா என்ற பெயர்ல நடக்கல. கம்மாக்கராப்பா என்ன செஞ்சாராம்? அவரு பயங்கரமான பராக்கிரமங்கள்லாம் புரிஞ்சாரு. பாம்பு வடிவுல போய் என்ன செஞ்சாராம்? ஒரு ஊருக்கு விருந்துக்கு போயிருக்காரு. பாம்பு நினைச்சு அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க. என்ன கம்மாக்கராப்பா விருந்துக்கு வரலையான்னு சொல்லி கேள்வி கேட்டா, நான் வந்தேனப்பா, போட்டு பின்னி எடுத்துட்டீங்க. பாம்பு வடிவுல போயிருக்காரு. ஏன் மனுஷனா நடந்து பஸ் ஏறி போக வேண்டியது தானே, ஒரு வண்டியில போக வேண்டியது தானே, நீ ஏன் பாம்பா மாறி போன? ஒரு பராக்கிரமத்தை அவர்கள் வெளிக்காட்டக்கூடிய விதத்துல அவர் நடந்தார் என்று சொல்லி இப்படி பில்டப்பை கொடுக்கின்றார்களே. இதுக்கு அப்படி ஒரு மனிதன் அடுத்த ஒரு பொருள் மாதிரி உயிரினம் மாதிரி மாற முடியுமா? அந்த பவர் இருக்கின்றதா? கிடையாது. ஆனால் இவர்கள் இப்படி அவருக்கு ஒரு பில்டப்பை கொடுப்பதற்காக இது போன்று சொல்லி கடைசியில் என்னவா வரலாறு என்று சொல்கின்றார். அதுவே எவ்வளவு மோசமான வரலாறாக இருக்கின்றது. அவர் என்ன செஞ்சாராம்? போய் என்னைய நீங்க இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு புதைச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டாராம். அப்போ இவரை தூக்கி கம்மாக்கிற ஓரத்துல போட்டு புதைத்து விட்டார்கள். உசுரோட ஒரு தவிர புதைச்சா அதுக்கு கொலை கேஸ் போட வேண்டும். இவர்கள் மேல கொலை கேஸ் போட வேண்டியவர்கள் இப்ப தர்காவினுடைய பொறுப்பாளர்களா இருக்கின்றார்களா? சந்தேகம் எழுகின்றது. அல்லது அவர் என்னைய நீங்களே குழி தோண்டி புதைச்சுக்கிறான்னு சொன்னா தற்கொலை. அது தற்கொலை என்பது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட வேலை. அப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டு மௌத்தா போனவர் அவர் எப்படிங்க அவுலியாவா இருப்பாருன்னு சிந்திக்க வேணாம். அதுல அந்த தர்கால போய் அப்படியே பிரச்சாரத்துக்காக உள்ள போகும்போது அதையும் பார்த்தோம். உள்ள ஒரு சேவலை பாதி கழுத்து வெட்டி விட்டு அந்த சேவல் பாதியா தொங்கிக்கிட்டு இருக்கு கழுத்து. அது ஊருக்குள்ள கமுதிக்குள்ள எத்தனையோ நாளோ சுத்திக்கிட்டே இருந்துச்சான் சாகாம. பாத்தீர்களா அப்பாவுடைய மகிமையை? கழுத்தை ஒழுங்கா வெட்டியிருந்தா அது உடனே செத்து இருக்கும். அது அரைகுறையா நீ வெட்டினதுனால அது கிடந்து துடி துடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய கொடுமையை நடத்தி விட்டு இது பெரிய பராக்கிரமமா? இது பெரிய பாக்கியமா? இவர்கள் சிந்தனை சக்தி கொஞ்சம் கூட இல்லாம போயிருதுங்க. பாக்குறோமா இல்லையா? நாகூர் தர்காவை எடுத்துக்கொள்ளுங்க. நாகூரப்பா அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர் தெரியுமா? அவர்கிட்ட போய் அப்படியே போய் சமாதி முன்னாடி நின்றுகிட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய வீடியோக்கள்லாம் வருதே. என்ன, நீங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தரணும், புள்ள குட்டிகளை நீங்க தான் தரணும், பாஸ்போர்ட் வராம இருக்கு நீங்க தான் பாஸ்போர்ட் கொடுக்கணும், எங்களுடைய கடன் தொல்லையெல்லாம் நீங்க தான் நீக்கணும். அவர் மொய்யத்தாயி அவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் கடன் அவர் என்ன லோனா கொடுக்க போறாரு? உனக்கு பாஸ்போர்ட் ஆபீஸா வச்சு நடத்திட்டு இருக்காரு. உனக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றதுக்கு சிந்திக்க வேணா. படைச்ச ரப்புட்ட தானங்க எல்லாத்தையும் கேட்கணும். அவர்கிட்ட போய் புள்ள கேட்கறிய? அவருக்கே புள்ள கிடையாது.
அவரே கல்யாணம் பண்ணாம இருந்தவர் எப்படி முஸ்லீமா இருந்தாரான்றதே டவுட்டா இருக்கு. ஏன்? ஃபமன் ராயிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னத்தை எவன் புறக்கணிக்கின்றான் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதுலயே டவுட் வருது நமக்கு. அப்படின்னும் பொழுது அவர் அவுலியாவாக்கி அவர்கிட்ட போய் நீ பிரார்த்தனை செய்கின்றது என்று சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்குர்மம், எவ்வளவு பெரிய அட்டூழியம். இவ்வளவு பெரிய அட்டூழியத்தையும் செய்துவிட்டு அவருக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு செட்டிங் மாதிரி செய்கின்றார்கள். என்னவா, அந்த நாவூர் கலிஃபா என்ன செய்வாராம், அவர் சமாதிக்குள்ள போய் அந்த நாவூர் அப்பாவுக்கு சந்தனம் தடவுவாராம். சந்தனம் தடவுனோடனே ஆள் டெட் பாடி ஆயிடுவாராம். உடனே ஆள் ரூஹு போயிருமா, மூத்தாயிருவாராம். உடனே அந்த டெட் பாடியை பாருங்கள், டெட் பாடியை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அப்படியே டெட் பாடியை தூக்கிட்டு வர்றாங்க. உசுரோட தான் இருக்கிறான், தூங்குற மாதிரி செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த ஆள் இருக்கலாம். அப்படியே தூக்கிட்டு அவருடைய வீட்டுல கொண்டு போய் வச்சவனையும் நாகூர் ஆண்டவரினுடைய அருளால் அவர் உயிர் பெற்று இருக்கின்றார். பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்று சொல்லி இந்த மூடர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோமே. ஏன்பா நாகூர் ஆண்டவருக்கு பவர் இருந்தா அவர் ஏன்பா டெட் பாடியா கிடக்கிறாரு? அவர் எந்திரிச்சு வர வேண்டியதானே? அவர் எந்திரிச்சு வந்தாரா? அவரே மையத்தா கிடக்கிறாரு உள்ள. அவர் மையத்தா உள்ள கிடக்கிறாரு. வெளியே உள்ள ஆள உசுரோட எழுப்புனாராம். எப்படி எழுப்புவாரு? இல்ல நடிப்பு. அவர்கள் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், வெளியே தூக்கிட்டு வர்றையில அந்த டெட் பாடி எங்கள்கிட்ட கூட நல்ல கம்பிய பழுக்க காய்ச்சி 2 இழுப்பு இழுப்போம். டெட் பாடி ஆடாம இருக்கான்னு பாப்போமா, செக் பண்ணி பாப்போமா? அல்ல இந்த டெட் பாடி நீ என்ன செய்ய, தூக்கிட்டு வர்றீங்கல்ல, ஒரு 60 அடிக்கு குழிய தோண்டி புதைச்சிட வேண்டியதுதானே. அப்புறம் அடுத்த நாள் தோண்டி பாரு உசுரோட இருக்கான்னு பாப்போமா? அப்ப என்ன மாதிரியாக மக்களை மடைமாற்றி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அல்லது இந்த மூடத்தனத்தை பயன்படுத்தி இவர்கள் மக்களை வழிகெடுக்கின்றார்கள் என்பதை தெரிஞ்சுக்கிறீங்க நல்லா. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற இந்த இணை கற்பித்தல் என்ற மாபாதக அநியாயத்திற்கு எதிராக நாம களமிறங்க வேண்டும். தர்கா பக்தி ஊட்டப்பட்டதுனால பயப்படுகின்றார்கள். அவுலியாக்கள் எங்களை தர்காலாம் கூடாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று சொல்லி பயம் காட்டுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்படித்தான் பயம் காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களையும் இப்படித்தான் பயம் காட்டினார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இது போன்ற இந்த எங்களுடைய தெய்வங்களை நீங்க குறை சொல்றீங்களா, இதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்றீங்களா, பயந்துக்கிறங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிறோம் என்று சொல்லி பயம் காட்டினார்களாம். இறைவனை விடுத்து விட்டு வேற யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது. இது போன்ற இந்த கற்சிலைகளுக்கோ கல்மண்ணுக்கோ மரமட்டைக்கோ நாயினரிக்கோ குதிரை எதை நீ இறைவனை விடுத்து விட்டு வணங்குகின்றீர்களோ அவைகளுக்கு அனைத்திற்கும் எந்த சக்தியும் இல்லை. படைச்ச ரப்புதான் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன்தான் அனைத்து பொருள்கள் மீதும் சக்தி பெற்றவன். இறைத்தன்மை என்பது அல்லாஹ்வை தவிர வேற எவனுக்கும் கிடையாது. நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய யாரா இருந்தா கூப்பிடு, எனக்கு எதிராக சரி செய்ய சொல்லுங்க. அதுக்காக எனக்கு எந்த விதமான அவகாசத்தையும் தர வேண்டாம், சரி செய்ய சொல்லு பார்ப்போம். அவர்கள் எனக்கு ஏதாவது பண்ணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் பகிரங்க அறைகோல் விட சொல்கின்றார். அப்படிப்பட்ட அறைகோல் நாம விடணும். இவைகளுக்கெல்லாம் எந்த சக்தியும் கிடையாது. நாவூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், அஜ்மீர் ஆண்டவர் யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. மொய்தீன் ஆண்டவர் எந்த சக்தியும் கிடையாது. அவர்கள் எல்லாம் செத்து மக்கி மண்ணா போய்விட்ட பிணங்கள். அவைகளுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. படைச்ச ரப்புக்கு தான் அனைத்து ஆற்றலும், அவன்கிட்ட தான் எல்லாம் கேட்கணும். இவர்களுக்கு எந்த விதமான சக்தி இல்லை. அவர்களுக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தால் எங்களுக்கு எதிராக சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா? தர்காக்கு எதிராக எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். தௌஹீத் ஜமாஅத்துடைய பிரச்சாரங்களுக்கு ஃபுல்லா கைய காலம் முடக்கி விட்டுருக்கலாம்ல. ஆண்டவர்கள், நாவூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், மொய்தீன் ஆண்டவர், அந்த ஆண்டவர், பீடி மஸ்தான் அவுலியா, பீக்காட்ட அவுலியா, சட்டி மஸ்தான், குட்டி மஸ்தான், குரங்கு மஸ்தான், என்ன நவம மஸ்தான் எல்லாம் வச்சிருக்கீங்களா? 50 பேர் சேர்ந்து எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? இல்லா ஐயஷா ரப்பி ஷையா வசியா ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா. எந்த ஒன்று எங்களை தீண்டுவதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடுனாதான் எங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படும். இதுதான் கொள்கை உறுதி. இதுதான் அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான உறுதிப்பாடு. இந்த உறுதிப்பாடு ஒவ்வொரு ஏகத்துவவாதிகள் மீதும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்திலும் இருந்தால்தான் அவர்தான் உண்மையான இறைச்சவாதி, அவர்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர், அவர்தான் இறை நம்பிக்கையில இணை வைத்தல் என்ற அநியாயத்தை கலக்காதவர்.
அவருக்குத்தான் அச்சமற்ற வாழ்வு இருக்கிறது. அவர்தான் நேரிய வழிபட்டவர். அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிலுலுமின் உலாயிக லஹுமுல் அம் வஹும் முஹ்ததூன். யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு தங்களுடைய அந்த இறை நம்பிக்கையில இணை கற்பித்தல் என்ற அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அச்சமற்ற நிலை இருக்கிறது. அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழி பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த நேரிய வழிக்கு நாம சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த கொள்கை உறுதி நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். அப்படி இல்ல எதுக்கோ பயப்படுறோம். ரோட்ல நடந்து போனா ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி உள்ள குங்குமத்தை வச்சு போட்டு இருக்கின்றார்கள். அதை பார்த்தா வெடி உண்ட பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுகின்றார்கள். இதை நம்ம மீச்சோம்னா நம்ம வீட்டுல யாராவது மண்டையை போட்டுருவான், இதை தாண்டினோம்னா வீட்டுல உள்ள ஆளுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அஞ்சுகின்றார்களா? அப்புறம் என்ன ஈமான்? அப்புறம் என்ன அல்லாஹ்வுடைய அச்சம்ன்றது? அப்புறம் என்ன அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்கீங்க நீங்க? இப்படி பயப்படக்கூடியவர்களாக இருந்தா ஈமானே இல்லைங்க. குல்லை யுசீமனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா ஹுவ மௌலானா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். இதுதானங்க ஈமான், இதுதான உறுதிப்பாடு. இந்த உறுதிப்பாடு வரணுமா இல்லையா? ரோட்ல கிடக்கிறது கண்டு வெளியதுக்கெல்லாம் ஏங்க பயப்படணும்? படைச்ச ரப்ப மட்டும்தான் அஞ்ச வேண்டும். அதுதான் உண்மையான ஈமான். அப்படிப்பட்ட ஏக இறை கொள்கையில உறுதியானவர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அவனுடைய இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தை நாம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. திருமறை குர்ஆன் என்ற இந்த மகத்தான வேதத்தை நாம் இது இறைவனிடத்திலிருந்து வந்தது, மனித குல வழிகாட்டி, ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது நேர் வழிகாட்டும், பையினாத்தும் மினல் ஹுதா, இது நேரிய வழியை தெளிவுபடுத்தும், வல் ஃபுர்கான், நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கும், இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இந்த திருமறை குர்ஆன் இது அகில மக்கள் அனைவருக்கும், அகிலத்தார் அனைவருக்கும் உண்டான ஒரு நல்லுபதேசம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த செய்தியை நாம ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம அனைவர் மீதும் இருக்கின்றது. அப்ப திருமறை குர்ஆனை குறை சொல்லக்கூடிய விதத்துல யார் பேசா நம்ம உடனடியாக அதை பதில் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். பல பேர் திருமறை குர்ஆன்ல என்ன இருக்குன்னே பல பேர் தெரியாமல் இருக்கின்றார்கள். கடந்த முறை நம்ம கமுதி பகுதியில ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, மார்க்கெட்ல இருந்து, பஜார்ல இருந்து, ஒவ்வொரு பகுதியிலையும் போய் பிரமத மக்களிடத்துல எடுத்து சொன்னோம். திருமறை குர்ஆனுடைய செய்திகளை மக்களிடத்துல எடுத்து வைத்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம பேசும் பொழுதே பேசி முடித்தவனையும் பிரமத சகோதரர் நம்ம இடத்துல கனிவோடு அருமையான முறையில இந்த செய்திகளை சொன்னீங்க, குர்ஆனுடைய தமிழாக்கம் கிடைக்குமா என்று நம்மளிடத்துல கேட்டு திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாங்கி படிச்சாங்க. அப்புறம் நம்ம சொல்லாம இருக்கின்றோம், நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டு. நம்மள உள்ள குறை என்ன அப்படின்னா, நம்ம என்னத்தை போய் சொன்னா கேட்கவா போகின்றான்னு நம்ம நினைக்கணும். ஆனால் சொன்னால் அந்த மக்கள் அதை படிக்க, அதிலிருந்து கருத்துக்களை உணர்ந்து கொள்ள அவங்க தயாரா இருக்கின்றார்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற செய்திகளை நாம பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பாக சீமான் என்பவர் கூட என்ன செஞ்சாரு, திருக்குறள் தான் உலக பொதுமறை, இதை மறுக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் வாங்க, நான் விவாதிக்க தயாரு, இதை நிரூபிப்பேன், அப்படி இல்லாட்டினா நான் தீக்குளிச்சு செத்துறேன்லாம் பேசினாரு. இப்ப தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தலைமையகத்திலிருந்து நம்ம கடிதமே கொடுத்தோம். திருக்குர்ஆன் தான் உலக பொதுமறை, திருமறை குர்ஆன் நேரிய வழி காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அதை விவாதிக்க நாங்க தயாரா இருக்கிறோம். உலக பொதுமறை திருக்குறளா நம்ம விவாதம் பண்ணணும்னு கூப்பிட்டோம். கடிதத்தை வாங்கிட்டு ஆள் எஸ்கேப், பதில் சொல்லல. ஆனால் இப்ப அவருடைய வாயிலிருந்தே கடந்த வாரத்துல அவரே பேசியிருக்காரு. இந்த மாதிரி எங்க தாத்தன்
கல்லுண்ணாமை புலால் உண்ணாமை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஒரு கிறுக்கு பெய அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல உள்ளதை அவரே தவறுன்னு ஒத்துக்கிட்டு சொல்லக்கூடிய வீடியோக்கள்லாம் வருது. அப்ப அவர்களுக்கே எதை நீங்க உலக பொதுமுறை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நிரூபிச்சுட்டா நான் தீக்குளிச்சு செத்துருவேன்னு சொன்னாரோ அவருடைய வாயில இருந்தே அது உலக பொதுமுறை அல்ல, மனித குலம் ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்கள்லாம் இருக்குன்னு அது ஒரு தப்பான ஒரு கருத்தான் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேதத்தை நாம கையில வைத்திருக்கின்றோம். இந்த செய்திகளை நாம பிறமத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்ப அல்லாஹ்வுடைய மகத்தான அருளை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கமுதி கிளை சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இஸ்லாமியர் அல்லாத பிறமத அன்பர்களை அழைத்து இஸ்லாம் குறித்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நாம அந்த மக்களுக்கு இஸ்லாம்னா என்ன, திருமறை குர்ஆனுடைய மகத்துவம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. அப்ப நாம நமக்கு தெரிந்த பிறமத அன்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில விருந்தினராக நம்ம அழைக்க வேண்டும். அழைத்து அவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் சரியான முறையில் நிறைவேற்றினோமையானால் அதன் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.